காய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரேஷன் கடையில் உள்ள பாமாயில் எண்ணெய். ஓகேவா? இதை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? இப்போ இப்படி யூஸ் பண்ணால் நமக்கு நோய் வர வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு சட்டி எடுத்து எண்ணெயை என்ன பண்ணோம், ஒரு அடுப்பில் கொளுத்தி வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா எண்ணெய் அப்படியே வீற்றிட்டு இஞ்சி, புளி, உப்பு, இஞ்சி புளி இருக்குல்ல, அந்த புளியில் பரலுப்பு வச்சு என்ன பண்ணணும், உருண்டை பிடிச்சி அப்படியே போடணும். நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புளி கருத்தாச்சு. பார்த்தீங்களா? கருத்த உடனே என்ன பண்ணணும், எடுத்து தூர போடணும். இது கறிக்கு எதுவும் சமைக்கக்கூடாது, ஓகேவா? சமைச்சா என்னன்னு தெரியுமா, அதில் உள்ள அது நோய் வர வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? எப்படி உபயோகிக்கக்கூடாது பாருங்கள். இஞ்சியும் என்ன பண்ணியாச்சு, செவத்திட்டு என்ன பாருங்கள், எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வெளியே தள்ளணும். அடுத்து கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் அப்படியே என்ன பண்ணணும், சிம்மில் வச்சு எண்ணெய் என்ன பண்ணணும், சூடு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்போ உபயோகிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எண்ணெய் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது இந்த எண்ணெய், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்களா? இதே போல் தான் இந்த எண்ணெய் இருக்கும், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்?